Hey guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். ஜார்ல இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா பெப்பரும் ஜீரகமும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதுக்குள்ளே கடாய் வச்செல்லாம் ஹீட் ஆகிரட்டும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பு கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அதில் கறி மசாலா பட்டை ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூடவே 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். சூப்புக்கு பச்சை மிளகா நிறையா போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழிலாம் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு தண்ணியாக தான் இருக்கணும். இது வேக கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம நார்மல் சிக்கன் மாதிரி இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா உரலில் வச்சு நல்லா நச்சுக்கலாம். லாஸ்ட்டாக போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூடவே பூண்டும் சேர்த்து நல்லா நச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். அதை நம்ம நச்சு வச்சுருந்ததை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப் ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான சூப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.